இட்ஸ் அ ரியலி எக்ஸைட்டிங் பெஸ்ட்டு லெவல்னு சொல்லணும்னா லைக் நம்ம அண்ணன் நமக்காக பண்ணி கொடுத்தது தான் ஒர்க்கு. ஏன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். அவர் ஆடியோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணல. பட் இருந்தாலும் என்கிட்ட வந்து பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சஜஷன் கொடுத்தாரு. ஆடியோ டெமோவும் அவர் எனக்கு கொடுத்தாரு. அவரோட வண்டியில் கொடுத்த டெமோ நான் கேட்டேன், எனக்கு இதே மாதிரி தான் வேணும்னு. அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக பண்ணி கொடுத்தாரு. இட் இஸ் அ பெஸ்ட் ஃபீல். என்னென்னா அவர்கிட்ட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணாலும் டெசிபலில் கம்மியாக பண்ணித்தர மாதிரி பட்ஜெட்டாக வேறு எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் நான் ஒரு 8 ஷாப் கிட்ட நான் எக்ஸாக்டாக வந்து நான் ஒரு ஷாப்பு ஏறி இறங்கியிருக்கேன். இட் இஸ் அ பெஸ்ட் லெவலில் வந்து இவர் கொடுத்த கோட்டு இருந்தது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா டெசிபல் தான் வரணும், வேறு எங்கேயும் போகாதீங்க. தேங்க்யூ. Hi guys, welcome back to Decibel Autohub. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு ஃப்ராங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ராங்ஸ் வந்து பேஸ் டு டாப் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அவர் டெமோ பார்த்தாரு. இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல பேஸ் இருக்கணும், எனக்கு பேஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அவர் டெமோ பார்த்தாரு. சரி நீங்கள் நிறைய நான் உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன், நான் உங்கள் ஃபாலோவர் தான், நீங்கள் இத்தனை நாள் நாங்கள் வீடியோவில் தான் பாட்டு கேட்டது, உங்கள் வண்டியில் நான் டெமோ வண்டியில் பாட்டு கேட்கணும். பாட்டு கேட்டார். கேட்டுட்டு அது ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ் சவுண்டாக இருக்குது அப்படின்னு அவரே அதை ஃபீல் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்போ நீங்கள் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஷன் போச்சு. 2-வே பண்ணுறதா 3-வே பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன், நிறைய கான்ஃபிகரேஷன். இனிஷியலாக ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட் ஃபுல்லாக ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட் தான் பிளான் பண்ணோம். 2-வேக்கு தான் பிளான் பண்ணோம். ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட்டில் பஞ்ச் சீரிஸோட காம்பனண்ட்டு, தென் ஒரு அண்டர்சீஸ் அவர் டிக்கி ஸ்பேஸ் இது பண்ண வேண்டாம் இனிஷியலாக. ஸோ அண்டர்சீஸ் சப்வூஃபர் இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் மாறி போச்சு. ஒரு 2 நாள் விட்டுட்டார் அவர். 2 நாள் வரல, 2 நாள் ஒரு வாரமே வரல. 1 week later அப்புறம் திருப்பி வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இல்லை சார் நம்ம 3-வே பண்ணிக்கலாம், நீங்கள் டைம் ஸ்லாட் மட்டும் சொல்லுங்கள், அப்புறம் எனக்கு நான் வண்டி கொண்டு வந்து விட்றேன், நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. ஓகே. அப்புறம் அவர் ஒரு ஓவரால் பட்ஜெட், அதாவது இந்த பேஸ் டு டாப் பண்ணுறது ப்ளஸ் ஒரு ஆடியோ எல்லாம் ஒரு பட்ஜெட் கொடுத்துட்டார். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்னவோ பண்ணீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்துட்டார். இது என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு சரி எங்கேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஆடியோலையும் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ப்ராடக்ட்லையும் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்படி தான் எல்லாமே பார்த்து செஞ்சோம். ஒரு ரொம்ப ஹை எண்ட் ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம், அதுக்காக ரொம்ப பேசிக் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப மிட்ரேஞ்ச், எல்லாமே மிட்ரேஞ்ச் ப்ராடக்ட் தான். ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் நான் காஸ்ட் கட் பண்ணேன். ஏன்னா டிஎஸ்பியோ ஆம்பிளிஃபயர்ஸோ அங்கெல்லாம் எதுவுமே ரொம்ப பெரிய காஸ்ட் கட்லாம் பண்ணல. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மியூஸ்வே எடுத்துட்டோம். ஏன்னா இது நம்ம நார்மலாக எப்போவுமே ஒரு பைனியர் பேஸ், பைனியர் 6650 பேஸில் ஒரு 3-வே செட்டப் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், எல்லா வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹெட் யூனிட் நீங்கள் 6650 எடுத்துட்டோம். ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இந்த தடவை வந்து நம்ம டெமோ வண்டியில் மியூஸ்வே 3-வே ஆக்டிவ் செட்டப் தான் வச்சுருக்கோம். அந்த வண்டியில் ஒரு பாட்டு கேட்டார். சரி எனக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, எனக்கு இந்த ஜானர் வேணும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அதே ஸ்பீக்கர்ஸ் காமிச்சோம். அதே ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பியூர் ஆக்டிவ் தான் வரும். அது கிராஸ் ஓவர்ஸ் எதுவுமே இருக்காது. டியூட்டு தனியாக, மிட்ரேஞ்ச் தனியாக வரும். ஒரு ஹை எண்ட் ப்ராடக்ட்டு. ஸோ அந்த பட்ஜெட் நம்மளால் போக முடியாது. அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது மியூஸ்வேலே காட்டுங்கன்னார். மியூஸ்வே ஒரு டீசெண்டான 100 வாட் காம்பனண்ட் ஒன்று காமிச்சோம். ஓகே அதையே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவர் அதில் ரொம்ப கீனாக இருந்தார். நிறைய பேருக்கு நான் நம்ம டெமோ காமிக்கல, யாருமே மியூஸ்வே இந்த ப்ராடக்ட் போடணும்னு யாரும் கேட்கல. என்ன ரீசன் தெரியல. ஏன்னா அந்த ப்ராடக்ட் பற்றி அவங்க தெரியாதனால அவங்களுக்கு வேண்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு விட்டுறாங்க. ஏன்னா அது நம்ம டெமோவில் இருந்தால் கூட அது எப்படி என்ன ஏது அந்த ப்ராடக்ட் பற்றி தெரியல. இட்ஸ் பியோர் ஜெர்மன் பிராண்ட், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அவர் யோசிச்சிட்டே இருந்தார். கேட்டோன்னா ஃபிக்ஸ் ஆகிட்டார். ஓகே ஸ்பீக்கர்ஸ் இதுதான், மியூஸ்வே தான், வேறு எதுவும் வேண்டாம், அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணால் போட்டுக்கோங்க, உங்கள் பிரச்சனை. சப்வூஃபர் he was keep on asking for ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட். பட் ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட்டை என்னால் மொத்த பட்ஜெட் அவரோட மொத்த எக்ஸ்பென்ஸோட எல்லாத்தையும் என்னால் அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியல. கிக்கர் சப்வூஃபர் யூஸ் பண்ணிட்டோம். பட் கிக்கரும் ஒன்றும் சலைச்சது இல்லை. அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு சூப்பர் ப்ராடக்ட் அது. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணிட்டோம். ஆம்பிளிஃபயர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சவுண்ட் மேகஸோட 4 சேனல் அண்ட் சவுண்ட் மேகஸோட 3 ஆம்பிளிஃபயர்.
இதுதான் இப்போ ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ப்ராடக்ட். தோ இட்ஸ் கிளாஸ் டீப் ஆம்பிளிஃபையர், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. எந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்தாலும் டாஸ்மாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால் அந்த 2 ப்ராடக்ட்டை நம்ம லாக் பண்ணி அதை அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம். அது ஒரு பேக்கேஜ் மாதிரி கொண்டு வரலான்னு ஃபியூச்சரில் நிறைய இதை பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி ஆடியோ வரும். ப்ளஸ் இதில் டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா எப்போ போல் நம்ம போடுற டிஎஸ்பி தான் போட்டிருக்கோம். 8 சேனல் டிஎஸ்பி போட்டிருக்கோம். டேம்பிங் 4 டோர் டேம்பிங் பண்ணிவிட்டு ஆடியோ ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கஸ்டம் ஏபிஎல்ஆர் பார்ட்ஸ் பண்ணி ஆடியோ ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். மிட் ரேஞ்ச் இங்கே மெயின் கான்செப்ட் இஸ் மிட் ரேஞ்ச். ஏன்னா இந்த மியூஸ்வேல மிட் ரேஞ்ச் இஸ் நாட் அவைலபிள். தனியாக மிட் ரேஞ்ச் அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் நம்ம அவரோட மிட் ரேஞ்ச் போட்டிருக்கோம். அவரோட வெனம் சீரிஸ் மிட் ரேஞ்ச் கிட்டத்தட்ட இப்போது இது நல்லா ஹாட் ப்ராடக்டாக போயிட்டுருக்கு. எந்த வித 3-வே செட்டப்புக்கும் நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸை ஃபிட் பண்ண முடியும் ஒரு கான்செப்டில் நிறைய மார்க்கெட்லேயே நிறைய போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபைன். அந்த அவரோட ப்ராடக்ட் தான் இதில் போட்டிருக்கோம். அவரோட மிட் ரேஞ்சு அதில் போட்டிருக்கோம். ஓவரால் ஆடியோ எக்ஸலண்ட்டாக வந்தது. அவர் கேட்ட மாதிரியே சூப்பராக வந்தது. அது ஒரு ரிவ்யூ நீங்கள் பாருங்கள். அவர் ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. அட்டாசமான அவுட்புட் கிடச்சிது. அப்பார்ட் ஃப்ரம் ஆடியோ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஹெட்லேம்ப் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் எல்இடி மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்டீரியர் போயிட்டோம்னா டாப் அண்ட் ஸ்டியரிங் போட்டிருக்கோம். டாப் அண்ட் ஸ்டியரிங் ஆர்ம்ரெஸ்ட் வித் ஏசி ரியர் ஏசி ஆக்டிவேஷன் வித் யூஎஸ்பி. அது ப்ராப்பரான ஸ்லைடிங்கோட வர ஆர்ம்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். இது டாப் அண்டோட வச்சு தான் போட்டிருக்கோம். இதில் ஸோ ரியரில் ஒரு டிக்கி லைட் ஒன்று போட்டிருக்கோம். ஒரிஜினல் டிக்கி லைட் வேணும்னு கேட்டிருந்தார். அது ஒன்று போட்டு கொடுத்துருக்கேன். தென் மிரர் ஆட்டோஃபோல்ட் ORVM அது கேட்டிருந்தார். அது போட்டிருந்தார். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டாப் அண்ட் கிடையாது. ஒரு காருக்கு நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் என்ன வேணுமோ அதை மட்டும்தான் அதில் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அது போக ஆடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் பக்காவாக வந்திருக்கு. எல்லாமே நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% OE தான். இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண கிடையாது. அகைன் இதில் சன் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இப்போது எப்போவுமே நம்ம 3M தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம 2-3 பிராண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். கார் ப்ரோ பண்ணிகிட்ருக்கோம். மோட்டோனீட் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிறதுனால அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் சன் ஃபிலிம் பொறுத்தளவுக்கு. ஏன்னா சன் ஃபிலிம் தோ இட் இஸ் அன் எசென்ஷியல் திங். நீங்கள் வேறு பிராண்ட்ஸில் போகும்போது அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம இங்கே டெசிபல் ஆட்டோவில் எந்த ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ எனி பேசிக் அக்சசரிஸ் லைக் சீட் கவர்ஸ், சன் ஃபிலிம், மேட்டு, லைட் அப்கிரேட்ஸ், இந்த மாதிரி எனி அப்கிரேட்ஸ் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃப்ராங்ஸோ, பலீனோ, வாட் எவர் இட் இஸ், மாருதியோட ப்ராடக்ட்ஸ் எதாக இருந்தாலும் பேஸ் டு டாப் பண்ணணும்னா டெசிபல் ஆட்டோ காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.